Taste the Daily. அண்மை செய்தி. திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பால பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தராத விடியா திமுக அரசை கண்டித்து வருகிற 31ஆம் தேதி திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். திருச்சி மாநகருடைய மையப்பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரக்கூடிய பால பணிகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான போக்குவரத்து நெரிசல், அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகின்ற வகையில் வரிகளை கடுமையாக உயர்த்தியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாமலும் இருந்து வரக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்தையும் நிர்வாகத்திறனற்ற மக்கள் விரோத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 31/12/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினின் தலைமையிலான கடந்த 43 மாத கால விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு பயன் தரும் திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் அரசு நிதிகள் சுயநலத்தோடு பல்வேறு வகைகளில் வீணடிக்கப்பட்டு வருகிறது என்றும் இதன் காரணமாக மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் பல்வேறு வரி சுமைகளை மக்கள் மீது சுமத்தியும் சர்வாதிகார போக்கோடு இந்த அரசு செயல்பட்டு வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் திருச்சி மாநகருடைய மைய பகுதியில் உள்ள மாரிஸ் பாலத்தை அகற்றுவதாக கடந்த மார்ச் மாதம் முதல் அந்த பாலத்தின் மீதான போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இன்று வரை அந்த பாலம் அகற்றப்படாமல் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதே போல் திருச்சி ஜங்ஷன் அருகில் அமைந்துள்ள மற்றொரு பாலமும் அகற்றப்பட்டு விட்டது. மேலும் தென்னூர் மேம்பாலத்தை சீரமைப்பதற்காக செய்திகள் வருகின்றன. இவ்வாறு மக்கள் பயன்பான பாலங்கள் மூடப்பட்டும் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதாலும் ஏற்கனவே கடுமையான வாகன போக்குவரத்து நெரிசலால் மேலும் இந்த பகுதிகளில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வேலைக்கு செல்பவர்கள், வியாபாரிகள், பள்ளிக்கு செல்லும் மாணவியர்கள் என்று வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன என்றும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அனைவரும் 3 முதல் 5 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லும் அவலம் உருவாகி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருச்சி மாநகராட்சி மக்களை பாதித்து வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகளாக அவர் அடுக்கியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து நிழற்குடைகள் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் மழை காலங்களில் பொதுமக்கள் நிழற்குடை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது என்றும் மாநகராட்சிக்கு செலுத்தப்படக்கூடிய சொத்து வரி, குடிநீர் வரி, பாதாள சாக்கடை வரி போன்ற வரிகளை தாமதமாக செலுத்துபவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற அபராதத்திற்கு மாதம் 1% என்ற முறையில் வட்டி வசூலிக்கப்படுகிறது மற்றும் தொழில் வரி கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வரலாறு காணாத வரையில் குப்பை வரி உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரக்கூடிய வணிக நிறுவனங்கள் செலுத்தும் வாடகைக்கு 18% GST வரி விதிப்பு, அதே தவறும் பட்சத்தில் வட்டி வசூலிப்பது, ஆண்டுக்கு 6% தானாகவே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய உயரம் நிலையில் இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி போன்று கடுமையான ஒரு வரி உயர்வு உயர்த்தப்படுவதையும் ஒரே வளாகத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகளுக்கு ஒரு பாதாள சாக்கடை திட்டம் இணைப்பு மட்டுமே கொடுத்துவிட்டு தனித்தனியாக டெபாசிட் மற்றும் வரி விதிக்கப்படுவதையும் சமீபத்தில் பெய்த கனமழையால் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதன் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதோடு டெங்கு, மலேரியா போன்ற நோய்களால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் போதிய நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்றும் காஜாமலை காலனி இருக்கக்கூடிய சமுதாய கூடம் முறையாக பராமரிக்கப்படாமல்
சமூக விரோதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கப்படுகின்ற வகையில் வரிகளை கடுமையாக உயர்த்தியுள்ள மக்கள் விரோத திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும், நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திருச்சி மாநகர் மாவட்டத்தின் சார்பில் 31/12/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் சிந்தாமணி அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளரும் மதுரை மாநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான முன்னாள் அமைச்சர் திரு RB உதயகுமார் MLA அவர்கள் தலைமையிலும், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் திருச்சி மாநகராட்சி முன்னாள் துணை மேயருமான திரு J சீனிவாசன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அமைப்புக்கூடிய துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திருச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி மாமன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசையும் திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி K பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.